Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts 1 உடைய exercise 10th sum பார்க்கலாம். From the following particulars, prepare balance sheet in the books of Pragadish as on 31st December 2017. So இந்த சம்ல நம்ம balance sheet தான் prepare பண்ண போறோம். So balance sheet உடைய format உங்களுக்கு தெரியும் இல்லையா? Left sideல liabilities எல்லாமே நம்ம போடணும் and right sideல assets எல்லாத்தையும் நம்ம போடணும். Okay. So one by one பார்க்கலாம். கேபிட்டல் அப்படின்றது நமக்கு லயபிலிட்டிஸ்ல தான் வரும் இல்லையா? இங்க நமக்கு நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ கேபிட்டலையும் நெட் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டிராயிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து டிராயிங்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். கேபிட்டல் 80,000 rupees கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் 4,800 rupees கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து டிராயிங்ஸ் 8,800 மைனஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் ஃபார்மேட் கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பிரகதீஷ் பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ லயபிலிட்டிஸ்ல கேபிட்டல்ல இன்னர் காலம்ல 80,000 rupees போடுங்க. ஆட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு 4,800 போடுங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 84,800 rupees வரும். நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம டிராயிங்ஸ் லெஸ் பண்ணிக்கணும் இல்லையா? லெஸ் டிராயிங்ஸ் போட்டு 8,800 rupees போட்டுக்கோங்க. மறக்காம இந்த லைன்ஸ் எல்லாம் போடுங்க. இப்போ 84,800ல இருந்து 8,800 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 76,000 rupees வரும். இதை எடுத்து அப்படியே அவுட்டர் காலம்ல போடுங்க. இந்த 8,800 எந்த லைன்ல போட்டீங்களோ அதே லைன்ல அவுட்டர் காலம்ல 76,000 போடணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இது ஆன்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன்ல கீழே போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. போட்டீங்கன்னா தப்பு, மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. ஓகே. டெப்டாஸ் அப்படின்றது நமக்கு அசட் சைட்ல வரும். அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது நமக்கு அசட் சைட்ல வரும். அண்ட் பிளான்ட் அப்படின்றது நமக்கு அசட் சைட்ல வரும். ஸோ இதை மூணுத்தையும் நம்ம அசட் சைட்ல போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சட் அசட் தான் எடுத்து எழுதணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் எடுத்துக்கலாம், 43,200 rupees. அண்ட் தென் நம்ம டெப்டாஸ் எடுத்து எழுதிக்கலாம், 12,800. அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் லாஸ்டா நம்ம எழுதிக்கலாம், 20,000 rupees. ஸோ அசட் சைட்ல பிளான்ட் 43,200, டெப்டாஸ் 12,800, கேஷ் இன் ஹேண்ட் 20,000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 76,000 rupees வருது. அண்ட் நமக்கு லயபிலிட்டி சைட்லயும் 76,000 rupees தான் இருக்கு. ஸோ போத் சைட்ஸ் நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. அப்ப நம்ம போட்டிருக்கிற சம் வந்து கரெக்ட். ஓகே. உங்களுக்கு இன்கேஸ் டேலி ஆகல அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. உங்களுக்கு ட்ரிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா அதுக்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 11th sum. Prepare trading and profit and loss account in the books of Ramasundari for the year ended 31st December 2017 and balance sheet as on the date from the following information. So இந்த சம்ல நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் போடணும் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடலாம். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவோம். அண்ட் வேஜஸும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவோம். தென் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். ஓகே. இதுல நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்றது நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் போடணும். அண்ட் மெஷினரி அப்படின்றது எங்க போடணும், பேலன்ஸ் ஷீட்ல. பிகாஸ் மெஷினரி அப்படின்றது நமக்கு அசட். ஓகே. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல போடுவோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் அப்படின்றது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம். அண்ட் கிரெடிட்டாஸ் அப்படின்றவங்க நமக்கு லயபிலிட்டிஸ்ல வருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சேல்ஸ் அப்படின்றது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவோம் இல்லையா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். தென் பர்ச்சேசஸ் அப்படின்றதும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். நெக்ஸ்ட் சேலரின்றது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அதனால இதை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல போடணும். தென் கேபிட்டல் அப்படின்றது நமக்கு லயபிலிட்டிஸ்ல வரும். கேஷ் அட் பேங்க் அப்படின்றது கரண்ட் அசட், இதுவும் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல வரும். ஓகேவா. இப்ப எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஒன் பை ஒன் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னாதான் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து எழுதிக்கலாம், 2,500. தென் பர்ச்சேசஸ் 3,300. தென் வேஜஸ் 2,700. இந்த மூணு ஐட்டம்ஸையும் நம்ம டெபிட் சைட்ல போடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ராமசுந்தரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2017. டெப்டார் கிரெடிட்டார் கூட மறக்காதீங்க. டு ஓப்பனிங் ஸ்டாக் 2,500, டு பர்ச்சேசஸ் 3,300, டு வேஜஸ் 2,700. மூணு ஐட்டம்ஸும் நம்ம எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல என்னெல்லாம் வரும், சேல்ஸ் வரும் அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ சேல்ஸ் 7,000 rupees அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 4,000 rupees கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து எழுதிக்கலாம். கிரெடிட் சைட்ல பை சேல் 7,000, பை க்ளோசிங் ஸ்டாக் 4,000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணணும். கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 11,000 rupees வருது.
அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிற இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8500 ருபீஸ் வருது. ஸோ 11,000 ருபீஸ்ல இருந்து 8500 ருபீஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 2500 ருபீஸ் இருக்கும். இதுதான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் 2500 ருபீஸ் போட்டாச்சு. தென் டோட்டல்ல 11,000 ருபீஸ் போத் த சைட்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க சிங்கிள் லைன் மட்டும் போட்டா போதும், டபுள் லைன் இங்க போடக்கூடாது. பிகாஸ் இதுக்கு கீழேயே பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்க. பிஎன்எல் அக்கௌண்ட்க்கு தனியா ஃபார்மேட் போடணும்னு நீட் இல்ல. ஓகேவா? இப்ப நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் பண்ணிருந்தோம் இல்லையா, இதை நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். கேரி டவுன் டெபிட் சைட்ல பண்ணதுனால இப்ப கிரெடிட் சைட்ல ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 2500 ருபீஸ் போட்டாச்சு. பிஎன்எல் அக்கௌண்ட்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2500 ருபீஸ் ஒன்னு இருக்கு. இது வந்து நமக்கு கிரெடிட் சைட்ல வரும். ஏன்னா இது வந்து நமக்கு இன்கம் இல்லையா, அதனால கிரெடிட் சைட்ல போடணும். அண்ட் சேலரி வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் சைட்ல போடணும். 2600 ஃபர்ஸ்ட் டெபிட் சைட்ல டு சேலரி 2600 போட்டாச்சு. பை டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2500 ருபீஸ் போட்டாச்சு. பிஎன்எல் அக்கௌண்ட்ல வேற எதுவுமே நம்ம போடுறதுக்கு இல்ல. ஸோ நம்ம கேரி டவுன் பண்ணிடலாம். கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 5000 ருபீஸ் வருது. அண்ட் டெபிட் சைட்ல நமக்கு 2600 மட்டும் தான் இருக்கு. ஸோ 5000ல இருந்து 2600 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 2400 ருபீஸ் வரும். இதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட். ஓகேவா? டெபிட் சைட்ல நமக்கு கேரி டவுன் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட் இல்லையா. டு நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்பர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 2400 ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்ப டோட்டல்ல 5000 ருபீஸ் போத் த சைட்ஸ் போடுங்க. இங்க நீங்க டபுள் லைன் போடணும். பிகாஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டத்தையும் தான் நீங்க கம்பைன் பண்ணி போடுறீங்க இல்லையா. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இங்க கீழே டபுள் லைன் போடணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம லயபிலிட்டி சைட ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். லயபிலிட்டி சைட்ல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்துக்கலாம். 52,000 ருபீஸ் ஃபார்மேட் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017. லயபிலிட்டிஸ்ல கேபிட்டல் 52,000 ருபீஸ் போட்டாச்சு. இங்க நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சது இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல 2400. இது ப்ராஃபிட் அப்படின்றதுனால நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் நெட் ப்ராஃபிட் 2400 ருபீஸ் ரெண்டத்தையும் இன்னர் காலம்ல போட்டு ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 54,400 ருபீஸ் வரும். இது அப்படியே எடுத்து அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ்ல கிரெடிட்டாஸ் வரணும் 8,000 ருபீஸ். இதுவும் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். கிரெடிட்டாஸ் 8,000 ருபீஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அசட் சைட்ல வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அசட் சைட்ல மெஷினரி வரும் அண்ட் கேஷ் அட் பேங்க் வரும். அண்ட் ஒன் மோர் திங் நீங்க மறக்கவே கூடாது, க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? இந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் வரும் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல வரும். சரியா? சோ இதை நீங்க மறக்கவே கூடாது. க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டிப்பா எடுத்து பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஸோ மெஷினரி 52,000 ருபீஸ், ஸ்டாக் இன் ட்ரேட் 4,000 ருபீஸ். ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்றது க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் 6,400 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 62,400 வருது. அண்ட் இந்த 2 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 62,400 வருது. ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு அமௌண்ட் டேலி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க பேலன்ஸ் ஷீட் போடும்போது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டேலி ஆகணும். டேலி ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சம் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படி டேலி ஆகலன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.